தொழில் ஸ்தானம் வலுத்து இருக்குது. பூர்வ புண்ணியம் வலுத்து இருக்குது. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க போகுது. இப்படி பல விதத்தில இவனுக்கு அற்புதமா இருக்கும்போது, இவனுக்கு ஒரு குறையும் வராது. அப்ப இவன் உத்வேகத்தோட எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் இல்லாம, நார்மலா இருந்தானா, இவனுடைய வேகம் இந்த வருஷத்துல பன்மடங்கு பெருகும் வாழ்க்கையில. குடும்பத்தில பெருகும். அதே மாரி செல்வாக்கு பெருகும். சுத்தி வட்டாரத்தில இருக்கக்கூடிய அத்தனை பேத்துக்கும் இவனுக்கு தெரியும். அப்ப இவனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓட்டு போடக்கூடிய மக்கள் அரசியல்வாதிக்கு இவன் பேர் விளங்குறதுனால, இவன் ஓட்டு இவனுடைய சார்பாக அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு சேரலாம். அதே மாரி இந்த ஓட்டு மட்டும் கிடையாது. இவனுடைய எண்ணங்கள் சிறப்பா செயல்பாடு செய்யும்போது, பரவால்ல இந்த சுரேஷ் இந்த மாரி செய்றாரு, அல்லது மகேஷ் இந்த மாரி செய்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அவனுடைய இந்த தொழில் வளம் அதிகமாக பெறும். தொழில் வளம்னா எப்படி? இப்போ ரூ. 1க்கு ஒரு பொருள வாங்கி ரூ. 10க்கு விக்கலாம். அந்த மாரி தான் தொழில் வளம். அதே மாரி ஒரு விவசாயம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ பொதுவா ஒரு பயிர் வைக்கிறாங்கன்னா, அந்த பயிர்ல இப்போ ஒரு பங்குக்கு பதிலா 2 பங்கு விளைச்சல் ஏற்படும். இப்போ 40 மூட்டை தான் நெல் விளையும் ஒரு ஏக்கராக்குன்னா, ஒரு 50 மூட்டை, ஒரு 10 மூட்டை சேர்ந்து விளையும். அது அந்த விவசாயிக்கு லாபம். இப்போ கத்திரிக்காய் போடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நார்மலா காய்க்கிறத விட, அவன் தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, நல்ல பொச பொசன்னு நல்ல பெருசாவும், நல்ல அழகாவும், ஒரு கத்திரிக்காய் காய்க்கிற இடத்துல 2 கத்திரிக்காய், ரெட்டை கத்திரிக்காயா காய்க்கும். அப்போ அவனுக்கு மகசூல் பெருசு. அந்த மாரி ஒரு பொருள போடும்போது இவனுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சினிமாவ பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துல கவர்ச்சியா பேசி இந்த வருஷத்துல அமோகமா ஜெயிக்கக்கூடிய நபர்களா இவங்க இருப்பாங்க. ஆக இந்த வருஷத்துல பேச்சு திறமைக்கு அதிகப்படியான உத்வேகம் குடுத்துரும். நல்ல சிறப்ப குடுக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களுடைய எண்ணங்கள் பூரா சிறப்பா இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பார்க்கும்போது 11ஆம் இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால, கல்வி அறிவு சிறப்பாக இருக்கும். அதே மாரி 7ஆம் வீட்டிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால, இவங்களுடைய செயல்பாட்டுல மனம் நோகாமல் சிறப்பா வேலை செய்வாங்க. சுறுசுறுப்பா இருப்பாங்க. அந்த சுறுசுறுப்பு இருக்கிறதுனாலே பொதுவா மகர ராசியை பொறுத்தவரைக்கும், எடுத்த காரியத்த மிக வேகமா வெற்றிகரமா முடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பொறுத்தவரைக்கும் முருகன வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, எந்த விதமான குறைபாடு இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. 2024 வரைக்கும் இந்த ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த வருஷத்துலேருந்து அது இருக்காது அப்படின்னா நீங்க எத 2024 என்ன கஷ்டத்த அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார கஷ்டத்த தான் அதிகமா அனுபவிச்சிருப்பாங்க. இந்த பொருளாதார கதை குடுத்தது வராது. வந்தது திரும்ப போகாது. அந்த மாரி இவங்கள்ட்ட இருக்கும். அதாவது ஒரு கஷ்டம் வந்த கஷ்டம் திரும்ப போகல. நம்மகிட்ட இருந்த பணத்த அடுத்தவங்கட்ட குடுத்தோம். அது நமக்கு திரும்ப வரல. இப்ப மனசுல கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறது இந்த வருஷத்துல இருக்காது. குடுத்தது வந்துரும். இருந்தது போயிடும். இருந்த மன கஷ்டம் போயிடும். அப்ப சந்தோஷமா வாழலாம். இவங்களுக்கு நோய் நொடி இந்த வருஷத்துல எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. சிறப்பா இருக்கும்.